शशिवर्णं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. நினைச்ச காரியம் நல்லபடியா முடியணும். அம்மா அம்மா யாரது? வணக்கம்மா. வணக்கங்க, வாங்க. வா வா வா. காளி சார் போன் பண்ணியிருந்தாரு. இவதான் அந்த பொண்ணா? ஆமாம்மா, காளி சார் திருப்பதிக்கு போயிருக்காரு. அவர்தான் இவ்வளவு உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னார். அதான் கூட்டிட்டு வந்தேன். வாமா வாமா, உள்ள போ. கற்பூர ஆரத்தி எடுத்துக்கோமா. கடவுளே, அந்த உயிருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பா ஈஸ்வரா. அம்மாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. மீனா, சாமி கிட்ட வச்சிரு. உட்காருங்க. உட்கார. இவங்க பேரு தான் அண்ணம்னு சொல்லுவாங்க. 20 படத்துக்கு மேல ஃபைனான்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க யாருக்கிட்ட சொன்னாலும் சரி, உடனே உனக்கு சினிமால நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருவாங்க. உன் பேரு? விஜயலட்சுமி. விஜயலட்சுமியா? ரொம்ப பழைய பேரா இருக்கே. ஹீரோயினுக்கு இந்த பேரெல்லாம் சூட் ஆகாது. உன் முடி பாக்குறதுக்கு சில்க் மாதிரி இருக்கு. உன் கண்ணமும் சில்க் மாதிரி இருக்கு. இனிமே உன் பேரு ஸ்ரேயா. உன்னை டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறேன். டிஃபன் சாப்பிட்டு ரெடி ஆயிடு. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. அம்மா வணக்கம்மா. வணக்கம். நீங்க ஏன் எங்க வந்தீங்க? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. நானே எதுக்கு நேரடியா வந்தேன்னா, இவ எல்லார் மாதிரியும் இல்ல, என் பொண்ணு. போமா, போய் மாஸ்டர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஐயோ வேணாமா, வேணாம். மாஸ்டர், சாயங்காலம் தர்மசத்திரத்துக்கு வந்து பிரசாதம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிக்கங்க. சரிங்கம்மா. வரட்டுமாமா? டான்ஸ் நல்லா கத்துக்க. அம்மா, இங்க ஏன் என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ நடிக்க போற சினிமாவுக்காக போட்டோஸ் எடுக்கிறதுக்கு. உட்காருமா. ப்ரொடக்ஷன் காஃபி எடுத்துட்டு வாங்க. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு மேடம். காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். அப்படியா? சரி, கூப்பிடுங்க. காஸ்டியூம் இங்க வாங்க. ட்ரெஸ் காட்டுங்க. இந்த ட்ரெஸ்ஸா? வேற காட்டு. சூப்பர். இந்த அருக்கு ஒரு ட்ரெஸ்ஸையா? என்னம்மா பண்றது? முன்னெல்லாம் காளிதாஸ், சிவகவி இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் உடம்ப மறைச்சு போத்திக்கிட்டு நடிப்பாங்க. ஆனா இப்ப வர படங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் ஹீரோயினா ஆக முடியும். எனக்கும் இஷ்டம் இல்லதான். விதி யார விட்டது? போமா, போய் போட்டுட்டு வா. என்னப்பா பாத்துட்டு இருக்க? கூட்டிட்டு போ. வாங்க மேடம். தயங்காதம்மா, போமா. ஐயோ கடவுளே, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி எல்லாரும் முன்னாடி நிக்கிறது? கொஞ்சம் வெளியே வாங்க, முன்னாடி வாங்க. அப்படியே உங்களோட ரைட்ல வாங்க. ரைட்ல. ஓகே. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் ரைட்ல வாங்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் வாங்க. வெரி குட். அம்மா, தர்மசத்திரத்துக்கு என்ன எப்ப கூட்டிட்டு போறீங்க? கூடிய சீக்கிரமே கூட்டிட்டு போறேம்மா. முதல்ல காசு கொடு. தர்மசத்திரம் சொன்னாங்க, ஆனா இத பார்த்தா தர்மசத்திரம் மாதிரி தெரியலையே. இங்க என்ன நடக்குது? உள்ள போமா. ஐயோ, ஐயோ, இது ஏதோ தப்பான இடம் மாதிரி தெரியுதே. அம்மா எங்க காணோம்? ஆமா,
கோச்சிக்காத மாமா வாங்குறேன்ல. ஆமாமா அப்படி பண்ற உள்ள வா அம்மா அம்மா உனக்கு மனசாட்சி இல்லையா? ஏன் இப்படி எங்களை துன்புறுத்தி எங்க எல்லாரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்க? அம்மா என்னம்மா இதெல்லாம்? இதுதான் தர்ம சத்திரம். இது தர்ம சத்திரமா? நீ தினமும் என்ன தர்ம சத்திரத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு கேப்பல்ல, அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். இனிமே இந்த தர்ம சத்திரம் தான் நீ இருக்க வேண்டிய இடம். இன்னும் ஒரு வாரத்துல நீ பாருக்கு போய் உன் அழக காட்டி டான்ஸ் ஆடணும். அதுதான் உன் வேலை. இல்ல நாங்க போய் டான்ஸ் ஆட மாட்டேன். நாட வைப்பேன். நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மாவை பார்த்ததில்ல. நீங்க என்கிட்ட காட்டின அன்புல தான் நான் எங்க அம்மாவை பார்த்தேன். இவ்வளவு கேவலமானவ என் அம்மாவாக முடியாது. அப்படின்னா நான் தாசியாடி. என்ன திமிரடி உனக்கு? ஏய், பாரு, என்ன பாரு, நான் சொல்றத நல்லா கேளு. ஓய்! அட்டகாசம் செய்யறதுல அங்காள பரமேஸ்வரி, பேசுறதுல நான் பேச்சி அம்மா, கருணை காட்டுறதுல காமாட்சி அம்மா, கண்ண உருட்டுறதுல முண்டக கண்ணி அம்மா, சொடக்கு போடுறதுல சுடலை அம்மா, காலால மிதிச்சா காளி அம்மா, கொடைய தட்டுனா பாளையத்தம்மா, கால் மேல கால் போட்டா கருமாரி அம்மா, வரம் கொடுக்கறதுல வக்ரகாளி அம்மா. இந்த எல்லா அம்மனும் சேர்ந்ததுதான் அன்னபூரணி. ஏய், வித்யா பாலா மீனா, என்னக்கா கூப்பிட்டீங்களா? இந்த அம்மா மேல பயம் பக்தி மரியாதை வர வரைக்கும் இவள தூக்கிட்டு போய் புரட்டி எடுங்க. போகடி. ஏய் வாடி, அக்கா சொன்னா கேட்க மாட்டியா? என்ன பண்ற போடு, நல்லா போடு. நாங்களா இல்ல வாடி, வாடி வாடி வாடினா இன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம் பாரு. வாடி. கதவு தரங்க, கதவு தரங்க, கதவு தரங்க. ஏய்! விஜய், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இப்படியே இருப்பேன்? உன்னோட வேதனை எனக்கு புரியுதுடி. என்னையும் உன்ன மாதிரியே சினிமால ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிதான் இந்த நரகத்துல கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா முடியல. அதுக்கப்புறம் இவங்க சொல்றது எல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க எல்லாம் பயந்தாங்கோலிங்க. நீங்க அடங்கி போன மாதிரி நான் அடங்கி போக மாட்டேன். இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். நீ வரும்போது லெஃப்ட் சைடுல சோஃபால உட்காந்து ஒரு பொண்ணு ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தால, அவன் தான் இந்த ஏரியாவோட சப் இன்ஸ்பெக்டர். நீ அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயே, அவன் உன் மேல ப்ராஸ்டியூஷன் கேஸ் போட்டு உன்னையே ஜெயில தள்ளிடுவான். நாமெல்லாம் இவங்க கையில சிக்கியிருக்க கூடாது. சிக்கியாச்சு. இனிமே இவங்க சொல்றத கேட்கறத தவிர வேற வழி இல்ல. ஆண்டவன் நம்ம தலையெழுத்து இப்படி கேவலமா எழுதிட்டா. என்ன தலைவா, வெயில்ல வெளியே வந்த உடனே நேரா கோயிலுக்கு வந்திருக்க? எனக்கு பயில் கிடைச்சா உடனே இந்த கோயிலுக்கு வரேன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன்.
தலைவா 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 சாமி தரிசனம் முடிய போது சீக்கிரம் வாங்க. டேய் எனக்கு தரிசனம் இங்கேயே கிடைச்சிருச்சுடா. ஜியா, பூஜா, நிகிதா, சோனா எல்லாரும் வாங்க. இவங்கள உங்களுக்கு யார் வேணும்? ஸ்ரேயா தான் வேணும். ஸ்ரேயா வேணுமா? ஸ்ரேயா, என்ன ஆப்ல எடுக்கிற? இத ஏலத்துல விட போறேன். 10,000 ரூபாய். 50,000. 80,000. 1,00,000. கேஷ் கொடுத்துட்டு எடுத்துக்கோ. இந்தாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், சொல்லலாம் விடாத. பா. ஸ்ரேயா யாருக்கு வேணும்? ஏலத்தை ஆரம்பிங்க. 4 லட்சம். 5 லட்சம். 6 லட்சம். 7 லட்சம். 8 லட்சம். 9 லட்சம். அம்மா கவர்மெண்ட் கிளப் டான்ஸ தடை பண்ணிட்டாங்களாமா? தடை பண்ணிட்டாங்களா? அம்மா கவர்மெண்ட் நல்லா இருக்கணும். இருங்க இருங்க, போகாதீங்க.